ஒரு முக்கியமான செய்திங்க. இப்போ நம்ம கன்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டெய்லி வந்து இப்போ ரூ. 2000 வருமானம், அதுக்கு மேல வருமானம், அந்த மாரி கன்டென்ட்டே தான் நம்ம போடப் போறோம். சம்பாரிக்கிறதுக்கு என்ன வழி? அப்படிங்கிற மாரி தான் போடப் போறோம். இந்த கன்டென்ட்ட வந்து நான் கடைசியில தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கடைசியிலன்னா பாதிக்கு மேல சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம இந்த வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து ரூ. 2000 சம்பாரிக்கிறது எப்படி? அதுக்கு மேல சம்பாரிக்கிறது எப்படி? இதுல உண்மையான வருமானம் என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்து, 6 நிமிஷத்துக்கு மேல தான் வந்து இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து கன்டென்ட்ட பார்த்த உடனே ஸ்டார்ட்டிங்லயே வந்து என்ன ஏதுன்னு பார்க்காம இத நீங்க நம்மகிட்ட கேட்டுறாதீங்க. ஏன்னா, நம்ம கஸ்டமர்கள் நம்ம ஃபோன் பண்றவங்க எல்லாருமே, "சார் நீங்க கன்டென்ட் ஒண்ணு போடுறீங்க. நீங்க உள்ளுக்குள்ள விஷயங்கள் வேற மாரி இருக்கு" அப்படிங்கிறாங்க. விஷயங்கள் கம்பல்சரியா நம்ம என்ன போடுறோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா உள்ள இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, அந்த நம்ம போடுற வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவ பாருங்க. பாருங்க அடுத்தது இதான் வரப்போகுது. ஸ்டார்ட்டிங்ல நம்ம நார்மலா சொல்லுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா அந்த வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு உண்டான வருமானம் எப்படி வருதுங்கிறது. சரிங்களா? தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டா போட்ட வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து என்குயரி வந்திருந்தாங்க. நெறைய டெலிவரி ஆயிருச்சு. சித்திரை மாசம் நாங்க எடுக்கல அப்படிங்கிற மாரி போகாதுன்னு நெனச்சு நம்ம இருந்தோம். ஆனா சித்திரை வந்து இந்த மாசம் நல்லா வியப்பாவே வந்து பண்ணிருச்சுங்க. நல்லா போயிடுச்சு. வயசானவங்க நம்ம சொன்ன மாரி நெறைய பேத்துக்கு வந்து நம்ம சொன்ன வீடியோல பரவால்ல, எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. நாங்க இது பண்ண முடியும்னு நெனச்சுதான் ரொம்ப கஷ்டம்னு நெனச்சிருந்தோம். நீங்க சொன்ன விளக்கம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. நல்லா விளக்கத்தோட சொல்றீங்க அப்டின்னாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்கலாம் நம்ம வீடியோ வந்து ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஆ எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் நெறைய பேர் புரியாம இருக்குது. இதெல்லாம் எங்க சேல் பண்றதுன்னு தெரியாம நெறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா? அப்படிங்க பல கேள்விகள், பல சந்தேகங்கள் வருது. நான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் குடுத்துர்றேங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 72,000 சரிங்களா? துணி நாங்க வந்து கிலோ ரூ. 52 குடுக்குறோம். நீங்க பிரிச்சு குடுத்தா நாங்க ரிட்டர்ன் ரூ. 80 எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு கான்செப்ட். இதே துணிய வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து டிரான்ஸ்போர்ட்ல நாங்க புக் பண்ணிருவோம். உங்களுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஏபிடி இருக்கு, கல்யாண சுந்தரம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ல நாங்க புக் பண்ணிருவோம். ஆ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கு? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கூட, அந்த டிரான்ஸ்போர்ட் கூட நாங்க வந்து புக் பண்ணிருவோம். இல்ல நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட்ல பண்ணிக்கலாம். இது எல்லாம் பயப்படுறது என்னன்னா, சார் நீங்க திருப்பூரு, நான் வந்து வெளியூரு. இது எப்படி வந்து எங்களுக்கு இது கிடைக்குமா? எங்களுக்கு இது கிடைக்குமா? அப்படிங்கிற வந்து சந்தேகங்கள் நெறைய பேத்துக்கு இருக்கு. இது எப்படி நாங்க ஆட்டோ எடுத்துட்டு வரணுமா? இல்ல நாங்க எப்படி கொண்டு வரது? இவ்வளோ பெரிய வெயிட்டா இருக்கே! மூட்டை இவ்வளோ பெருசா இருக்கே! மிஷின் இவ்வளோ பெருசா இருக்கே! எப்படி வரதுன்னு தான் எல்லாத்துக்கும் இதே சந்தேகம் தான். அதத்தான் நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு தேவை கிடையாது. நாங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிருவோம். இது உங்க இடத்துக்கு வந்துரும். உங்க வீட்டுக்கு வந்துரும். உங்க ஊருக்கு வந்துரும். அங்க இருந்து நீங்க வண்டி வச்சு ஒரு சின்ன லோக்கல் வாடகை. வண்டி வச்சு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல டிரான்ஸ்போர்ட்ல கூப்பிட்டு டெலிவரி பண்ண சொன்னீங்கன்னா, அவங்களே டெலிவரியும் பண்ணிருவாங்க. ஸோ இதுல 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நீங்க அப்படி கூட பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரியா வந்து நாங்க எடுத்துக்கிறோம். இது வந்து நாங்க பைபேக் வந்து லைஃப் டைம் வந்து நாங்க அக்ரீமென்ட்டே போட்டு குடுத்துர்றோம். நாங்க இந்த மாரி குடுக்குறோம், பண்றோம் அப்படின்னு லைஃப் டைம் அக்ரீமென்ட் நாங்க போட்டு குடுத்துர்றோம். இல்ல எனக்கு வந்து உங்ககிட்ட குடுக்க விருப்பம் இல்ல. நாங்க சேல் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க சேல் பண்ணலாம். எங்ககிட்ட தான் குடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சா நீங்க வெளிய மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்புறம் இதோட தேவைகள் வந்து எப்படி இருக்குது? நீங்க என்ன வந்து இவ்வளோ புரொடக்ஷன் பண்றீங்க? இவ்வளோ நாள் உங்களுக்கு விக்க முடியுமா? இந்த அளவு உங்களுக்கு தேவைகள் இருக்கா? நீங்க வந்து எப்படி இது வந்து நீங்க வந்து சாத்தியமாகுமா? நீங்க வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் நான் இன்னொன்னு தெளிவா சொல்லிக்கிறேன். ஒரு நாளைக்கு இந்த வண்டி வந்து ஒர்க் ஷாப்காரங்க தான் வாங்குறாங்க. ஒர்க் ஷாப்ல வந்து
இன்ஜின் வேலை பார்த்தாலோ, இல்லை வேற ஆயில் சம்பந்தப்பட்ட வேலை பார்த்தாலோ, நார்மலாக ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க இந்த கையில் துடைக்கிறதுக்கு வாங்குவாங்க வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட் தான் இது. கையில் துடைக்கிறதுக்கு வாங்குற வேஸ்ட்டு தான். இந்த வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப் மேக்ஸிமம் ஒர்க் ஷாப்பு தான். 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, 4 வீலர் ஒர்க் ஷாப்பு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து எங்க திருப்பூர் மாவட்டத்தில் இது தேவைகள் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு கருத்து சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வந்து 2 ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு. ஒன்று நார்த்து, இன்னொன்று சவுத்து. ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்லையும் ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 150 வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது எங்க ஊர்ல. அப்போ திருப்பூர் சிட்டிக்குள்ள 2 வீலர் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 300 வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்ப அந்த 300 வண்டிக்குள்ளான தேவைகள் இருக்குது. சரிங்களா? இந்த 300 வண்டியில நம்ம ஒரு படத்துல சொல்ற மாதிரி சாராயம் குடிச்சா டம்ளர் இருக்கிறவன் குடும்பம் வாழுது, சைடு சிக்கிறவன் குடும்பம் வாழுது, ஊறுகாய் விற்கிறவன் குடும்பம் வாழுது. அந்த மாதிரி வந்து இந்த ஒரு 300 வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா பெட்ரோல் பங்க்ல வேலை இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வேலை இருக்கும், அந்த ஷோரூமுக்கு உண்டான சர்வீஸ் சென்டர்ல வேலை இருக்கும், ஒர்க் ஷாப்ல வேலை இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேலை தரக்கூடிய இதுதான் இது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்த தேவைகள் வந்து டெய்லி அதிகமாயிட்டே இருக்கு. வண்டிகள் வாங்க இந்த 2 வீலர் மட்டும் தான் நான் சொல்றேன். இன்னும் 4 வீலர் இருக்கு, கார் இருக்குது, பைக் இது வேன் இருக்குது, லாரி இருக்குது, எத்தனையோ வண்டிகள் இருக்குது. ஸோ அதோட தேவைகள் அதிகமாகும் போது இதோட தேவைகள் அதிகமாகும். ஸோ இதுக்கு நம்ம எவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் அந்த அளவுக்கு அழியக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வாகனங்கள் வந்து வெளியே வந்து உற்பத்தியாகி தயார் நிலைக்கு வெளியே வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாது. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இந்த தொழிலுக்கு எண்டே கிடையாது. முடிவில்லா தொழில் இது. என்ன காரணத்திலையும் எந்த சூழ்நிலையுமே இந்த தொழிலுக்கு வந்து அழிவே கிடையாது. அழிவில்லாத தொழில் இது. அதனால வந்து நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா எங்கிட்ட சில பேர் கேட்குறது, சார் எத்தனை நாளைக்கு சார் நீங்க எடுப்பீங்க பைபேக்கு? நீங்க 2 வருஷம் எடுப்பீங்களா இல்ல 3 வருஷம் எடுப்பீங்களா? 2 வருஷம் எடுப்பீங்களா 3 வருஷம் எடுப்பீங்களா? அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து தேவைகள் இருக்கு அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த தேவைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் உங்களுக்கு நான் எளிமையான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அதான் வந்து நீங்க எதுக்கும் நாங்க பயப்பட வேண்டிய நீங்க அவசியம் கிடையாது. நாங்க லைஃப் டைம் நாங்க பைபேக் எடுத்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்க வந்து அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து மிஷின் வந்து 72,000 கொடுக்குறோம். மெட்டீரியல் வந்து 1 கிலோ 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது நம்ம உடனே கொடுத்துட்றோம். நீங்க இன்னைக்கு வந்து பணம் கொண்டு வர்றீங்க, ஒரு 75,000 ரூபாய் கொண்டு வர்றீங்க அப்படின்னா மிஷின் கொடுத்துருவோம், துணி கொடுத்துருவோம், டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் உடனுக்குடனே. ஒரே நாள் உடனடி டெலிவரி. சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே வந்து மிஷின் வந்து அட்வான்ஸாக தான் பண்ணி வச்சிருக்கிறோம். நாளைக்கு தேவைக்கு முன்கூட்டியே பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? ப்ரொடக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. மிஷின் தயார் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மிஷின் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நல்லா போயிட்டு தான் இருக்கு. அதனால வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம, தாமதம் இல்லாம எங்களால மிஷின் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ண முடியும். அதனால வந்து நீங்க வந்து எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மிஷின் வந்து நீங்க பணம் கட்டி 1 வாரம் 10 நாள் அப்படிங்கிற டிலேக்கு இல்லை. எனக்கு வர்ற கால்ஸ் பூரா அப்படித்தான் இருக்கு. சார் நீங்க மிஷின் வந்து ஒரே நாளில் கொடுத்துருவீங்களா? உடனே டெலிவரி கொடுத்துருவீங்களா? அந்த ஒரு கால்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு கடுகளவு கூட வாய்ப்பு கிடையாது. நாங்க வந்து உடனுக்குடனே மிஷின் கொடுத்துருவோம். எல்லாமே டெலிவரி உடனே கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம உடனுக்குடனே பண்ணிடுவோம். ஸோ நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நம்ம லைஃப் டைம் வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். நீங்க வரும்போதே உங்களுக்கு மிஷின் கொடுத்துருவோம், துணி கொடுத்துருவோம், அக்ரிமெண்ட் காப்பியில நம்ம சைன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து அதைய ஒரு கையிலேயே வாங்கிட்டு போகலாம். நீங்க வண்டி கொண்டு வந்தா, 4 வீலர் கொண்டு வந்தா நீங்க மிஷினை உடனே கையோடு எடுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து மிஷினை பத்தி நம்ம சொல்லிட்டோம். நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷினை வந்து இப்போ இது எங்க சேல் பண்றது? ஓகே, அதை நம்ம கையோட சொல்லிடலாம். நம்ம எங்க சேல் பண்றது அப்படிங்கிற சொல்லிடலாம். இப்போ இது வந்து நம்ம எங்கெங்க தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒர்க் ஷாப், 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, 4 வீலர் ஒர்க் ஷாப்பு. சரிங்களா? இது வந்து நம்ம நார்மலா வந்து
நம்ம ஜிஎஸ்டி இல்லாம நம்ம வந்து வீட்லயே வச்சு பண்றோம் அப்படின்னம்னா அந்த சின்ன சின்ன ஒர்க் ஷாப்புக்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்லயே வந்து அடுத்த லெவலுக்கு அப்படிங்கிறது வந்து போறோம் அப்படின்னம்னா டிரான்ஸ்போர்ட். அதாவது மார்க்கெட்டிங் அடுத்த லெவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம், பைக் ஷோரூம், கார் ஷோரூம். ஸோ நம்ம அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் கொடுக்கறத விட நம்ம ரேட் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து 120 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா ஷோரூமில் ஒரு 110, ஒரு 100. ஸோ அங்கே நீங்கள் கொடுக்கும்போது கம்பல்சரியாக ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துக்கணும். ஷோரூமில் கொடுக்கும்போது ஜிஎஸ்டி இருந்தால் மட்டுமே தான் ஷோரூமில் இந்த நூல் பாக்கெட்டை வாங்குவாங்க. சரிங்களா? கம்பல்சரியாக வந்து இந்த ஜிஎஸ்டி வேணும். நம்ம கார் ஷோரூமாக இருந்தாலும் சரி, டூ வீலர் ஷோரூமாக இருந்தாலும் சரி. நீங்கள் மற்றபடி மார்க்கெட்டிங் வந்து லோக்கல் கடைகளுக்கெல்லாம் வந்து இந்த அவங்க ஜிஎஸ்டி நம்ம பாக்கெட் பிரகாரமே லூஸ்லேயும் கொடுத்துக்கலாம், பாக்கெட்லேயும் கொடுத்துக்கலாம், பண்டல் இல்லாமல் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஷோரூமுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி பண்டலாக தான் கொடுக்கணும். நம்ம 50 கிலோ பண்டல். சரிங்க, நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. நூலையும் காமிக்கிறேன், பண்டலையும் காமிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம பண்டலாக கொடுக்கும்போது கம்பல்சரியாக பசங்க உதறிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உதறி வந்து 50 கிலோ பண்டல் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்டலாக கொடுக்கும்போது நம்ம வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி போட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஜிஎஸ்டி போட நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஷோரூம்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் வாங்க மாட்டாங்க. அவங்க கம்பல்சரி வந்து ஜிஎஸ்டியோட தான் வாங்குவாங்க. அப்போ நம்ம வந்து 50 கிலோ பண்டலா போட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா தான் அவங்களும் வாங்குவாங்க. இது வந்து 2வது கட்டம். இதுலயே வந்து ஃபைனல் ஒண்ணு இருக்கு. அது நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்மளே வந்து கடையா இந்த மாதிரி பாக்கெட் பண்ணி விற்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ். நீங்க அப்படி பண்ணும்போது 1 கிலோக்கு 150 ரூபா வரைக்கும் நீங்க லாபத்தை எதிர்பார்க்கலாம். 1 கிலோக்கு 150 ரூபா லாபம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதனால வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்றவங்க நல்ல லாபத்தை பார்க்கலாம். எங்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு 1000 ரூபா, இதே நீங்க வெளியே நீங்க கொடுக்கும்போது 2000 ரூபா. ஒரு நாளைக்கு இந்த மிஷின்ல நீங்க வருமானம் பண்றது. சரிங்களா? ஸோ நீங்க கம்பல்சரியா நீங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் கேரண்டி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.